வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைனில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல் எப்படி அனுப்புறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சிபிஎஸ் ப்ரொப்போசல் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுலேயுமே அனுப்பணும். அப்போ தான் நமக்கு ஆத்தரைசேஷன் சேங்ஷன் ஆகி வரும். இப்போ நம்ம அந்த சிபிஎஸ் ப்ரொப்போசல் ஆன்லைனில் எப்படி அனுப்புறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த ஆஃபீஸோட இனிஷியேட்டர் ஐடியில் ஹச்ஆரில் போயிட்டு ப்ரீ ரிட்டைர்மெண்ட்டில் போயிட்டு ரிட்டைர்மெண்ட் டைப்பு, ரிட்டைர்மெண்ட் ஆர்டர், அது ரெண்டுமே நம்ம ஃபீட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அந்த எம்ப்ளாயி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டெத் என்ட்ரி போட வேண்டியது இருக்கும். அது எப்படி போடணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே அந்த ஆஃபீஸில் இருக்கிற இனிஷியேட்டர் ஹச்ஆரில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ அந்த எம்ப்ளாயி அவங்க அந்த சிபிஎஸ் ப்ரொப்போசல் அனுப்புறதுக்கு இனிஷியேஷன் அவரோட ஐடியில் தான் போய் பண்ணணும். அவரோட ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு அதில் சிபிஎஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரிப்போர்ட்ஸில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு அனெக்சர் 1 ஜிஓ 59 ஃபினான்ஸ் பிஜிசி டிபார்ட்மெண்ட் டேட் 22/2/2016 அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்திருக்கிற ப்ரீஃபில்டு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த டேட்டாவில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எகெயின் எஸ்ஆரை அதாவது ஆன்லைன் எஸ்ஆரை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கீழே அந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கீழே சிக்னேச்சர் இண்டிவிஜுவல் சிக்னேச்சர் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் அவர் இறந்த எம்ப்ளாயாக இருந்தார்னா அவரோட ஐடியில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல. அதனால் இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இறந்த எம்ப்ளாய்க்கு அந்த ஆஃபீஸோட இனிஷியேட்டர் ஐடியில் இருக்கிற ஹச்ஆரில் போயிட்டு ஸ்கீம்ஸில் போயிட்டு கான்ட்ரிபியூட்டரி நியூ பென்ஷன் ஸ்கீம் அதில் போய் ரிப்போர்ட் போயிட்டு சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அனெக்சர் 1 அதே ஜிஓ அதில் இருக்கும், இது டவுன்லோட் பண்ணிக்கணும்.
சரிங்க, இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து கையெழுத்து, அந்த எம்ப்ளாயிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, இதே வந்து இறந்த எம்ப்ளாயாக இருந்தால் அவங்களோட நாமினி இல்லைன்னா லீகல் இயர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப வந்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு சிபிஎஸ்சில் போயிட்டு சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இஎஸ்எஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்த அப்ரூவல் குரூப்புன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கையெழுத்து போட்டிருக்குள்ள அந்த காப்பி தான் அட்டாச் பண்ணணும். அப்ளை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இனிஷியேஷன் எம்ப்ளாயி வந்து பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து அந்த ஆஃபீஸோட இனிஷியேட்டருக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை அவர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த காப்பியில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் டிடிஓ வந்து கையெழுத்து போட்டு உங்கள் ஆஃபீஸில் வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா அதை வந்து திரும்ப எகைன் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதோட கூட வந்து என்னென்ன பண்ணணும்னா, ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயி அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்கள், அந்த ஃபார்ம் நம்ம இப்போ கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறது. அடுத்து வந்து ஆர்டர் காப்பி ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது விஆர்எஸ் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் இன்வாலிட் டெர்மினேட்டட் ரெசிக்னேஷன், இதில் என்ன இருக்கோ அதை நம்ம வச்சுக்கணும். அடுத்து இஎஸ்ஆர் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வச்சுக்கணும். மிஸ்ஸிங் கிரெடிட் டீட்டெயில், நமக்கு வந்து அந்த பீரியட் கொடுத்துருந்துருப்பாங்க, நமக்கு ஸ்லிப்பில் இருக்கும்ல, சிபிஎஸ் ஸ்லிப்பில், அதில் இருக்கிற பீரியட் வரைக்கும் இருக்கிறத டிஃபால்ட்டாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதையுமே நம்ம ஒரு ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்தால் அதையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து அந்த டிடிஓ வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து கவுண்டர் சைன் வாங்குறதுக்கு சம்மந்தப்பட்ட கருவூலத்தில் அணுகி அவங்கள்ட்ட கவுண்டர் சைன் வாங்கி அதை தான் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபையருக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வெரிஃபையர் அப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து அப்ரூவர் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் சப்மிட் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக வந்து அது சிபிஎஸ்க்கு கருவூல கணக்குத்துறையோட சிபிஎஸ் பிரிவுக்கு போயிடும். இதை வந்து நம்ம ஆன்லைனில் அனுப்பின மாதிரியே ஆஃப்லைன்லேயும் இந்த அட்டாச்மெண்ட்லாம் ரெடி பண்ணி திரும்ப நம்ம அதே சிபிஎஸ் பிரிவுக்கு நம்ம அனுப்பணும். இதுதாங்க மெத்தடு. தேங்க்யூ.